நான் சொல்றதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு இதை கூறுகின்றேன். நபி அவர்கள் சஹாபாக்களுடனும் அந்த அளவுக்கு தூர நோக்குடன் நடந்து கொண்டாங்க, தன்னுடைய மனைவிமார்களுடன் நடந்து கொண்டாங்க. ஹதரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகி பல வருஷமாகியும் ஹதரத் கதீஜாவுடைய நனவுகளை நபி அவங்க மறக்க மாட்டாங்க. கெடுதி யாராவது கெடுதி செஞ்சுட்டா தனியான முறையில அழகான முறையில சொல்லி திருத்துவாங்க. யாருடையாவது நலவுகள் செஞ்சா அதை பாராட்டுவாங்க. ஆனா இன்றைக்கு அல்லாஹ் எங்களை எல்லாத்தையும் மன்னிக்கணும். எங்களை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்தா மனைவிமார்களுடைய குறை, அவளுக்கு சமைக்க தெரியா, அவளுக்கு மெனஸ் தெரியா, அவளுக்கு நாகரிகம் தெரியா, அவள் சரியா படிச்சு இல்ல, அவளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியா, எப்ப பார்த்தாலும் அவங்களோட குறைகள் தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகி பல வருஷம் எங்கேயாவது உதுஹியாவுடைய அல்லது ஹதியாவுடைய பொருட்கள் வந்தா சொல்லுவாங்க, இது கதீஜாவுடைய நண்பிகளுக்கு அனுப்பி வைங்க, கதீஜாவுடைய தோழிகளுக்கு அனுப்பி வைங்க. ஒரு தடவை அல் இஸாபா ஃபி தமீஸி ஸஹாபா என்ற கிதாபுல இது பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு தடவை நபி அவர்கள் ஹஜரத் கதீஜாவை பத்தி சொன்ன வேளையில ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னும் அந்த கிழவியை பத்தி பேசிக்கொண்டே இருக்கிறீங்க. யா ரசூலல்லாஹ், இன்னும் அந்த வயது முதிர்ந்த பெண்ணை பத்தி பேசிக்கொண்டே இருக்கிறீங்க. கத் அப்தலகல்லாஹு கைரம் மின்ஹா, அவளை விட சிறந்த ஒரு பெண் அல்லாஹ் உங்களுக்கு தந்துட்டான் தானே சொன்ன வேளையில சொன்னாங்க, ஆயிஷா, மா அப்தலனி அல்லாஹு கைரம் மின்ஹா, அவளை விட சிறந்த ஒரு பெண் அல்லாஹ் எனக்கு தரவே இல்லை. அந்த கதீஜா எப்படியாப்பட்டவள் தெரியுமா? நான் மக்காவுல நபியாக அறிமுகம் செய்யப்பட்ட வேளையில முழு மக்கத்து மக்களும் என்னை பொய்யாக்கினாங்க. கதீஜா மாத்திரம் தான் என்ன உண்மைப்படுத்தினாள். முழு மக்காவாசிகளும் என்னை ஒதுக்கினாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்னை அணைத்துக் கொண்டாங்க. முழு மக்காவாசிகளும் அவர்களுடைய கைகளை விரித்தாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவள்கிட்ட இருந்த அனைத்தையும் எனக்காக வேண்டி செலவு செய்தாங்க. முழு மக்காவாசிகளும் என்ன நிராகரித்தாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன கொண்டு ஈமான் கொண்டாங்க. அதோட சொல்லிவிட்டு சொன்னாங்க, அந்த கதீஜாவின் மூலமா தான் எனக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தந்தான். உங்களின் யாரின் மூலமாகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல. அதனால கதீஜா தான், அவளை விட சிறந்த ஒரு பெண் அல்லாஹ் தரவே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, அதற்கு பின்னால எப்பொழுதுமே நான் கதீஜாவை பத்தி நபியுடைய சமூகத்துல பேசியேன். மரணித்தாச்சு, தன்னுடைய மனைவியை பத்தி கூறுகின்றார்கள். இன்னும் வேறொரு கட்டத்துல ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜரத் ஹஃப்ஸாவை பத்தி சொன்ன, சஃபியாவை பத்தி சொன்னாங்க. ஹஸ்புக மின் சஃபியத கதா வகதா, அதாவது சஃபியா கொஞ்சம் குட்ட, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் கட்டையா இருந்தாங்க. அதுவும் அவங்க ஹைபர்ல இருந்து வந்தவங்க, யூத மதத்திலிருந்து வந்தவங்க. ஹஜரத் சஃபியாவை பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, எப்படி? ஹஸ்புக மின் சஃபியா கதா வகதா, சஃபியா குட்டையானவள் என்ப தானி கசீரான ஹதீஸ்ல வருது. நபி அவர்கள் சொன்னாங்க, ஆயிஷா, நீங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க, அந்த வார்த்தையை கடல்ல கரைத்தாலும் கடல் நீர் கூட நாத்தம் அடித்து விடும். அவ்வளவு பயங்கரமான ஒரு வேர்ட, ஒரு வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. இதற்கு பின்னால் நீங்க இப்படி சொல்லாதீங்க. ஹஜரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா நிறைய ஒட்டகங்கள் இருந்துச்சு. ஹஜரத் சஃபியாட்ட ஒரே ஒரு ஒட்டகம். இஅதல்லத் பஈருன் லிஸஃபியா, ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. ஹஜரத் சஃபியாட்ட இருந்து ஒரே ஒரு ஒட்டகம் நோய்வாய்ப்பட்டிருந்துச்சு. நபி அவங்க சொன்னாங்க ஸைனப்ட்ட, ஸைனப் இஅதி பஈரன் லிஸஃபியா, ஒரே ஒரு ஒட்டகத்தை கொடுத்து சஃபியாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த நேரத்தில் ஹஜரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அனா ஊதிதில்கல் யஹூதியா, அந்த யூத பொம்பளைக்கு நான் கொடுக்கவா, அந்த யஹூதி பெண்ணுக்கு நான் கொடுக்கவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஆத்திரப்பட்டார்கள் என்றால் ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, 2 அல்லது 2.5 மாதம் தன்னுடைய மனைவியோட பேசாமல் கதைக்காமல் இருந்தாங்க. ஏன்னா அவளுக்கு ஒரு தர்பியாவை, அவளுக்கு ஒரு பயிற்சியை, அவளுக்கு ஒரு ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கணும்னு சொல்லி 2.5 மாதம் பேசாம இருந்தாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால குடும்ப வாழ்க்கையில கணவன் எப்படி வாழணும், 2 மனைவிமார்களுடன் வாழும் பொழுது ஒரு மனைவி மற்ற மனைவியை எப்படி மதிக்கணும் நபி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. கணவன்மார்கள் மனைவிமார்களுடைய உணர்வுகளை எப்படி மதிக்கணும். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல ஒரு சஹாபியுடைய மனைவி சரியான வாய், அவ அடிக்கடி வாய் அடித்து கொண்டே இருப்பாள். ஒரு தடவை அவர் சொன்னாரு, இன்னைக்கு ஹஜரத் உமர்கிட்ட போய் நான் அவரை சொல்லி கொடுக்க போறேன் என்று வீட்டிலிருந்து போய்விட்டார்.
போய் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுடைய கதவை தட்டுறாங்க. தட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சப்தம். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு மாதிரியா திட்டுகின்ற சப்தம் வெளியில வந்து கொண்டிருக்கு. போனவரை நினைச்சாரு, ஹதரத் உமர்கிட்ட நான் முறைப்பாடு செய்ய போனேன், உமருக்கு இந்த நிலாண்டா எனக்கு இருந்தா பரவாயில்லாண்டு கதவை ஒரு தடவை தட்டிட்டு அவர் ரிட்டர்ன் வந்துட்டார். கதவு தட்டின சப்தம் கேட்டு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவசரமா வந்து கதவை திறந்த ஒரு ஆள் போய் கொண்டிருக்கிறார். அவரை கூப்பிட்டாங்க. ஹதரத் உமர், என்ன வந்து கதவை தட்டி நீங்க பேசாம போறீங்க? அமீருல் முஃமினீன், என்னுடைய மனைவியை பத்தி உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். உங்களோட வீட்டுக்கு வந்து உங்களோட வீட்லயும் உங்களோட மனைவி உங்களுக்கு எதிராக கொஞ்சம் பேசுற மாதிரி எனக்கு கிடைச்சிச்சு. அதை நான் காதால கேட்டேன், அதனால நான் போனேன். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கூப்பிட்டாங்க. இந்த பாருங்க, நீங்க மனைவிமார்கள் எப்படி நினைச்சு கொண்டிருக்கிறீங்க? அவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவி. அவங்க காலை முதல் மாலை வரைக்கும் உங்களோட ஹிதுமத்துல தான் ஈடுபடுறாங்க. அவர்கள் உங்களுக்கு சமைத்து தாராங்க. ஆனா அது கட்டாயம் அவர்களின் மீது கடமை இல்லை, அவசியம் இல்லை. அவர்கள் உங்களுடைய ஆடைகளை துவைத்து தாராங்க. அவர்கள் உங்களுடைய ஆடையை துவைக்கக்கூடிய டோபிகளாக வேலை செய்யறாங்க. அது அவர்களின் மீது கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை. நீங்க உங்களின் மூலமா கிடைக்கிற குழந்தைகளுக்கு பால் புகட்டுறாங்க. அது அவர்கள் மீது கட்டாயம் இல்லை. குர்ஆன்ல வருது, ஒரு பெண் அவளுடைய குழந்தைக்கு நான் பால் கொடுக்க மாட்டேன் என்று அடம் பிடித்துட்டா, நீங்க வேற கூலிக்கு ஒரு செவிலித்தாய பாருங்க, நல்லா குர்ஆன்ல கூறுகிறார். உங்களால பெற்றெடுக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு அவள் பாலை புகட்டுகின்றாள். அது மாத்திரமல்ல, உங்களோட தேவைகள் வரக்கூடிய நேரத்துல நீங்க ஹராத்துல போகாம ஹராத்திலிருந்து உங்களை பாதுகாக்குகின்றால். இவ்வளவு வேலையெல்லாம் அவங்க செஞ்சு தரும் பொழுது அவங்க கொஞ்சம் கோவப்பட்டா நீங்க பொறுமை செய்யலாதா? நீங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கலாதா? எப்படி நீங்க இருந்தா தான் இந்த குடும்ப வாழ்க்கை என்ற கப்பல் அது சமுத்திரத்தில் ஓடும், அந்த வாழ்க்கை நடக்கும். இல்லாட்டி அந்த கப்பல் தாண்டுவிடும் என்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அனுப்புறார். ஹதரத் உமர் யாரு? இவ்வளவு வேகம். யாராவது ஒரு ஆளுடைய விஷயத்துல வந்த உடனடியா சொல்வார், யா ரசூலல்லாஹ் தானி அத்ரிபு உனுக ஹாதல் முனாஃபிக், எனக்கு அனுமதித்தாங்க, இவனுடைய கழுத்தை வெட்டி விடுகின்றேன். அந்த அளவுக்கு வேகம். ஒரு பாதையில நடந்தா ஷைத்தான் இன்னும் ஒரு பாதையில போவான். அந்த அளவுக்கு வேகமான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வேகத்தை மனைவியிட்ட காட்டல்ல. மனைவி ஏசுகின்றாங்க, கொஞ்சம் சத்தம் போடுறாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாக இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கைய எப்படி வாழும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினாங்க. நபி தோழர்களுக்கு வாழ்ந்து காட்டினாங்க. நபி தோழர்கள் வாழ்ந்தாங்க. தன்னுடைய மனைவிமார்களை மதித்தாங்க. அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளையும் பூர்த்தியா செய்தாங்க. அதன் காரணமாக அவர்களுடைய ஃபேமிலி லைஃப் மாஷா அல்லாஹ் அநேகமான சஹாபாக்கள் ஒரு திருமணம் இல்லை. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 4 திருமணம் முடித்திருந்தாங்க. அவர்களுக்கு 6 குழந்தைகள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 6 திருமணம் முடித்திருந்தாங்க. ஏக காலத்தில் அல்ல, ஏக காலத்தில் 4 விட மேற்படாத அடிப்படையில 6 திருமணம் முடித்திருந்தாங்க. 13 குழந்தைகள், 7 ஆண் குழந்தைகள், 6 பெண் குழந்தைகள். ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் 8 திருமணம் முடித்திருந்தாங்க. 7 ஆண் குழந்தைகள், 7 பெண் குழந்தைகள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு 9 திருமணம் முடித்திருந்தாங்க. 18 ஆண் குழந்தைகள், 15 பெண் குழந்தைகள், 33 குழந்தைகள் அவங்க பெற்றாங்க. எவ்வளவு இன்பமா வாழ்ந்தாங்க, எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இன்றைக்கு எங்களுக்கு மனைவியும் உண்டு, எங்களுக்கு புள்ளையும் 2. நாங்களும் அந்த பர்த் கண்ட்ரோல், நாங்களும் அந்த குடும்ப கட்டுப்பாடு அந்நியவர்கள் செய்யற மாதிரி நாங்க ஒன்றோட, நாங்க 1-2ஓட நாங்க நிறுத்தியாச்சு. என்னமோ அந்த புள்ளவங்களுக்கு நாங்க தனையெல்லாம் கொடுக்கிற மாதிரி. இதே மாதிரி எங்களோட உம்மா வாப்பா யோசிச்சிருந்தா நாங்க இங்கே இருந்திருக்க மாட்டோம், துனியாவுக்கே வந்திருக்க மாட்டோம். அவங்க யோசிக்கல. அவங்க எங்களை மாதிரி பெருசா சம்பாதிக்கவும் இல்ல, சின்ன சின்ன தொழிலை செஞ்சாங்க. வீட்டுல 8 புள்ள, வீட்டுல 10 புள்ள. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வை நம்பினாங்க, ஹலாலா சம்பாதிச்சு கொண்டு வந்தாங்க. அந்த 10 குழந்தைகளுடைய தேவைகள் பூர்த்தியாகிருச்சு. இன்றைக்கு எங்களிலும் சிலர்
அந்நியவர்களை ஃபாலோ பண்ணி ரெண்டோட ஒன்றோட அவர்களுடைய திட்டம் அவர்களுடைய சட்டம் எல்லாம் ஃபெயிலியர். சென்ற வருஷம் உங்களுக்கு தெரியும், சைனாவுல பெரிய எர்த்குவேக் கொண்டு ஏற்பட்டுருச்சு. அதுல ஒரு மாகாணம் அப்படி ஒரு ஸ்கூல் அப்படி பூமிக்குள்ள போய் இப்ப சைனால கொண்டு வந்திருக்கிறாங்களாம். இல்ல புள்ளகளை கூடுதலா பெற்றெடுக்க. அதே சைனால கொஞ்ச நாளைக்கு முன்னால சட்டத்தை போட்டான், நீங்க ஒன்றோட நிறுத்துங்க ரெண்டோட நிறுத்துங்க. ஒரே ஒரு எர்த்குவேக் கொண்டு வந்துச்சு. அதுல ஒவ்வொரு ஃபேமிலியில ஒவ்வொரு புள்ள அது மட்டும் செத்து போனதோட இறந்ததோட சட்டத்தை மாத்துறாங்க. இவர்களுடைய சட்டம் இதுதான். 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது இந்த காலத்திற்கு பொருந்தாது. இப்ப உள்ளது இது ஒரு 10 வருஷத்துக்கு பொருந்தாது. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் கூறக்கூடிய சட்டம் கியாமத் நாள் வரைக்கும் பொருந்தும். அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? ஓலா தக்துலு அவுலாதகும் ஹஷ்யத இம்லாக் நஹ்னு நர்ஸுகுஹும் வ இய்யாக்கும். உங்களுடைய குழந்தைகளை நீங்க வறுமையை பயந்து கொண்டுடாதீங்க, வறுமையை பயந்து கொலை செய்யாதீங்க. அந்த காலத்துல உயிரோட கொண்டாங்க, இந்த காலத்துல வயிற்றுல வச்சு இன்ஜெக்ஷன் மூலமா, இந்த காலத்துல டேப்லெட் மூலமா, இந்த காலத்துல வேற வேற மருந்தின் மூலமா அல்லாஹ் கூறுகின்றான் கொண்டுடாதீங்க. நஹ்னு நர்ஸுகுஹும் வ இய்யாக்கும். அவர்களுக்கும் நாங்க தான் உணவை கொடுக்கிறோம், உங்களுக்கும் நாங்க தான் உணவை தருகின்றோம். இன்ன கத்லஹும் கான ஹித்அன் கபீரா. அவர்களை கொல்வது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய தவறு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எதை சொல்லிக் கொண்டு வாரோம் என்று சொன்னா, அவர்கள் நிறைய மனைவிமார்களுடன் வாழ்ந்தாங்க. மாஷா அல்லாஹ், நிறைய குழந்தைகள். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அவங்கள பத்தி வருது, அவர்கள் காபத்துல்லாஹ்வை தவாப் செய்வாங்க. அவர்களுடைய புள்ளகள் மாத்திரம் 120 பேர் வாப்பாவோட சேர்ந்து தவாப் செய்வாங்க. ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவை தவாப் செய்வாங்க. 120 குழந்தைகள் சேர்ந்து தவாப் செய்வாங்க. அப்படி அவர்களுக்கு குழந்தைகள். எவ்வளவு இன்பமான சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை. நபி அவர்கள் சொன்ன மாதிரி வாழ்ந்தாங்க. அவர்களுடைய ஃபேமிலி வாழ்க்கையை அல்லாஹ் இன்பமாக ஆக்கினார். இன்றைக்கு நாங்களும் எங்களில் சிலர் இந்த நுண் முஸ்லிமை பார்த்து அவங்க வாழ்ற மாதிரி வாழணும், அவங்களோட பெண் மாதிரி எங்கட பெண், அவங்களோட ஆண் மாதிரி எங்கட ஆண் இருக்கணும். அந்த அடிப்படையில வாழ பேத்து தான் எங்களோட குடும்ப வாழ்க்கையே நரக வாழ்க்கை மாதிரி மாறிடுச்சு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ வேண்டிய முறைப்படி எங்களுக்கு வாழ்ந்து காட்டினாங்க. ஃபேமிலி லைஃப் எப்படி வாழணும். இன்னும் ஒரு விஷயத்தின் இந்த இடத்துல நாங்க மறந்துடக்கூடாது. திருமணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பின்னால சில வாப்பமார் உம்மமார் நினைக்கிறது எங்களோட வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஒரு மகளை திருமணம் முடித்து வைக்கிறதுக்கு வாப்பா வருஷ கணக்குல எங்க வீட்டுல குமரிக்குது, அவளை கரை சேர்த்துடணும், அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும், அதற்காக வேண்டி வருஷ கணக்குல கஷ்டப்படுறது. திருமணம் முடித்து கொடுத்ததற்கு பின்னால அவர்களுடைய ஃபேமிலி லைஃப் எப்படி இன்பமாயிக்கிறாங்களா, சந்தோஷமாயிக்கிறாங்களா, அதை உண்டே பாக்குறல்ல. முடித்து வைப்பதை விட முக்கியம் அவர்கள் உண்மையான அந்த அவர்களுடைய ஃபேமிலி லைஃப்ல அந்த உண்மையான இன்பத்தோட வாழ்றாங்களா அல்லது வெறுப்போட வாழ்றாங்களா. அடிக்கடி வாஷ் பண்ணணும், அடிக்கடி கண்காணிக்கணும். ஏதாவது முன்ன பின்ன நடக்கக்கூடிய நேரத்துல அந்த வீட்டில் உள்ள தாய் தந்தை அல்லது உம்மா அப்பா யாரு மூத்தவர்களாக இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைய கூப்பிட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும். ஆனா இன்றைக்கு எங்கட சமூகத்துல என்ன நடக்குது? எரியில நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி மகள் ஏதாவது வந்து சொன்னா மாப்பிள்ளைக்கு செக்கமாயிக்கு, நீ அவர்கிட்ட அடிப்பட வேண்டிய தேவையில்லை, நீ அவர்கிட்ட ஏற்றுப்பட வேண்டிய தேவையில்லை, நீ தாராளமா வந்துரு, உன்னை நாங்க அப்படி வச்சு பார்ப்போம், உன்னை நாங்க எப்படி வச்சு பார்ப்போம். எங்கேயும் புத்தி சொல்லி அனுப்புறல்ல, எங்கேயும் நல்ல அவர்களுக்கு நல்ல அதாவது புத்திகளை சொல்லி அறிவுரைகளை சொல்லி வாழ்க்காண்டா சகஜம். இதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்கும். இதை நீங்க பெருசா எடுக்காதீங்க, இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இதை நீங்க எடுத்தீங்கன்னா வாழையிலாண்டு அழகான அறிவுரைகளை சொல்லி அனுப்பணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாட்ச் பண்ணுவாங்க, நபி தோழர்களும் அதை வாட்ச் பண்ணுவாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட சில முக்கியமான சஹாபாக்கள் ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு மத்ஊன், ஹஜ்ரத் மிக்தாத் போன்ற முக்கியமான சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க ஹஜ்ரத் ஆயிஷாட்ட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நாளுடைய வணக்கம் எப்படி, காலை முதல் இரவு வரைக்கும் நபி அவர்களுடைய வணக்கம் எல்லாம்